கீரடிகள் ஆய்வு பொருட்கள் மீது அறிவியல் பூர்வ முடிவுகள் வெளியான பின்பே அங்கீகரிக்கப்படும். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 14, 15ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட். கோவை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என அறிவிப்பு. இந்தியாவுக்கே லீடராக தமிழ்நாடு திகழ்கிறது. சென்னை தரமணியில் நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த துறைகளில் இந்தியாவுக்கே லீடர்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிருக்கு. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள 110 கூடுதல் நூலக கட்டணங்களும் திறப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டனர். இபிஎஸ் தலைமையில்தான் ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மின்சாரம் துண்டிப்பால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை அளிக்கவும் உத்தரவு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் கமல்ஹாசன் மற்றும் திமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. அதிமுக சார்பில் போட்டியிடும் 2 வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டதால் தமிழகத்திலிருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்வு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். 3வது முறையாக வந்த மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. இந்தியாவிலேயே முதன்முறையாக வணிக வளாகத்தின் ஊடாக செல்லும் மெட்ரோ ரயில். சென்னை திருமணத்தில் அமையவுள்ள 9 மாடி கட்டிடத்தின் உள்ளே மெட்ரோ ரயில் செல்லும்படி புதிய திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை அருகே டெக்கரேஷன் குடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்தும் வகையால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அருகே தனியார் பள்ளி பேருந்துகளை நடுவழியில் நிறுத்திய திமுக பஞ்சாயத்து தலைவர் அராஜகம். பள்ளி சிறுவர் சிறுமிகள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் கொளுத்துவைகளில் நடந்து பள்ளிக்கு சென்ற அவலம். தனுஷ்கோடியிலிருந்து பாம்பன் வரை பரவியுள்ள ரசாயன பிளாஸ்டிக் பொருட்களால் கரைவலை மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம். ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு. செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் அவல நிலை. கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் எரியும் கப்பலில் தீயை அணைக்கும் பணிகள் 2வது நாளாக தீவிரம். இந்திய கடற்படை கப்பல் சூழ்ந்து தண்ணீரை பீச்சி கடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணி. தாம்பரம் அரசு காப்பகத்தில் சிறுமி பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலாளிகளால் வேறு சிறுமிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என காவல்துறையினர் விசாரணை. தாம்பரம் அரசு விடுதியில் 12 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே ஒரு ஆண் காவலாளி மட்டுமே பணியில் இருந்ததாக காவல்துறை தகவல். தாம்பரம் அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக காவல்துறை அறிக்கை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் வாந்தி மயக்கம். மதுரை, மானாமதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி.
நெல்லையில் தொடர் செல்போன் கடைகளில் மட்டும் பணம் திருடிய சென்னை இளைஞர் கைது. விலை உயர்ந்த மொபைல் மீதுள்ள முகத்தால் செல்போன் கடைகளில் மட்டும் திருட்டு என போலீசாரிடம் வாக்குமூலம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. 6000 கன அடியிலிருந்து 6500 கன அடியாக உயர்வு. மேற்கிந்திய தீவுகள் அணியின் நட்சத்திர வீரர் நிக்கோலஸ் பூரன் திடீர் ஓய்வு அறிவிப்பு. 29 வயதிலேயே ஓய்வை அறிவித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.